வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேச போறோம். அதாவது ஒரு ஸ்டாக்க எப்போ விக்கணும்? இது நிறைய முதலீட்டாளர்களை குழப்புற ஒரு கேள்வி. வாங்க, இந்த சிக்கலான முடிவை எப்படி டேட்டா வச்சு சில நிபுணர்களோட உத்திகளை பயன்படுத்தி ஈஸியா எடுக்கலான்னு பார்க்கலாம். சரி, விஷயத்துக்குள்ள போலாம். நீங்க முதலீடு பண்ணும்போது அதுல எது ரொம்ப கஷ்டமான முடிவுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நிறைய பேர் எதை வாங்கணும் முடிவு பண்றதுதான் கஷ்டம்னு நினைப்பாங்க. ஆனா உண்மை அது இல்ல. நிஜமான சவாலே ஒரு ஸ்டாக்க எப்போ விக்கணும்னு முடிவு பண்றதுதான். ஏன்னா வாங்குறத விட விக்கும்போது தான் நம்ம உணர்ச்சிகள் அதிகமா வேலை செய்யும். பயம், பேராசை மாதிரியான விஷயங்கள் நம்மள தப்பான முடிவுகளை எடுக்க வச்சிடும். வாங்க, நம்ம பயணத்தோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். இங்க நாம ஒரு உளவியல் போரிய பத்தி பார்க்க போறோம். இதுல அனுபவமான இன்வெஸ்டர்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் கண்டிப்பா சிக்குவாங்க. இந்த உளவியல் பிரச்சனைக்கு பேரு தான் டிஸ்போசிஷன் விளைவு. சிம்பிளா சொல்லணும்னா, லாபம் கொடுக்கற ஸ்டாக்க சீக்கிரமா வித்துடுவோம். ஆனா நஷ்டத்துல போற ஸ்டாக்க மட்டும் அது எப்படியாவது ஏறிடும்னு ஒரு நம்பிக்கையில ரொம்ப நாள் புடிச்சு வச்சுக்குவோம். இது நம்ம மூளை நம்ம கிட்ட விளையாடுற ஒரு சின்ன விளையாட்டு. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது ஒன்னும் புதுசில்ல. 1978லயே ஆராய்ச்சியாளர்கள் இந்த மனநிலைய கவனிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமா முதலீட்டாளர்களோட முடிவுகளை இது பாதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த நம்பரை பாருங்க. 1998ல டெரன்ஸ் சோடியன் ஒரு ஆய்வு நடத்துறாரு. அதுல என்ன தெரிய வருதுன்னா, நஷ்டத்துல இருக்கிற ஸ்டாக்கை விட லாபத்துல இருக்கிற ஸ்டாக்கை விற்கிறதுக்கு 60% அதிக வாய்ப்பு இருக்காம். இதுவே ஒரு தெளிவான ஆதாரம் நம்ம தர்க்கத்தை விட உணர்ச்சிகளுக்கு தான் அதிகமா இடம் கொடுக்கறோம்னு சொல்றதுக்கு. சரி, இந்த உணர்ச்சி பூர்வமான முடிவெடுக்கிற முறையிலிருந்து வெளியே வர இப்போ நாம தர்க்க ரீதியான உத்திகளை கொண்ட ஒரு டூல் கிட்ட பார்க்க போறோம். இது கண்டிப்பா உங்க விற்பனை முடிவுகளை இன்னும் சிறப்பாக்க உதவும். இங்கே ஒரு 5 சக்தி வாய்ந்த உத்திகள் இருக்கு. இது உங்க உணர்ச்சிகளை எல்லாம் ஓரமா வச்சுட்டு தர்க்கத்தோட அடிப்படையில முடிவெடுக்க உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட விற்பனை விதிகளை உருவாக்க உதவும். சரி வாங்க, இந்த கருவிகளை ஒவ்வொன்னா எடுத்து அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல் உத்தி வேல்யூவேஷன், அதாவது மதிப்பீடை அடிப்படையா கொண்டது. உதாரணத்துக்கு, வால்மார்ட் ஸ்டாக்க அதோட PE ரேஷியோ 13 இருக்கும்போது வாங்குறீங்கன்னு வச்சுக்குவோம். அதோட வரலாற்று சராசரி 15.8ன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த ஸ்டாக் எப்போ 15.8 PE ரேஷியோவை தொடுதோ அப்போ அது ஓவர் வேல்யூ ஆயிடுச்சுன்னு நினைச்சு விக்கிறது ஒரு தர்க்க ரீதியான முடிவு. இந்த உத்தி உங்களை ஒரு முக்கியமான கேள்வியை கேட்க சொல்லுது. ஏன் பணம் இப்போ இருக்கிற இடத்துல சிறந்த வருமானத்தை தருதா? இதுக்கு பதில் இல்ல அப்படின்னா, அதை வித்துட்டு இதை விட நல்ல வருமானம் தரக்கூடிய வேற ஒரு ஸ்டாக்ல முதலீடு பண்றதுதான் புத்திசாலித்தனம். ஆனா இதுக்கு நீங்க தொடர்ந்து ரீசர்ச் பண்ணிட்டே இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க ஒரு ஸ்டாக்க வாங்கும்போதே அதுலேருந்து எப்போ வெளியே வரணும்னு சில விதிகளை செட் பண்ணிடணும். இந்த டேபிள பாருங்க. கடன் பங்கு விகிதம்னா ஒரு கம்பெனிக்கு எவ்வளவு கடன் இருக்குன்னு காட்டுது. இங்க அந்த விகிதம் 1.5க்கு மேல போனா அது ஒரு ஆபத்துக்கான அறிகுறி. அதே போல நடப்பு விகிதம்னா ஒரு கம்பெனியால அதோட குறுகிய கால கடன்களை கட்ட முடியுமான்னு காட்டுது. அது 1.0க்கு கீழே குறைஞ்சா அதுவும் ஒரு வார்னிங் பெல் தான். இந்த மாதிரி விதிகளை முன்னாடியே செட் பண்றது எமோஷன்ஸை நீக்கி உங்க முடிவுகள்ல ஒரு ஒழுக்கத்தை கொண்டு வரும். இது ரொம்ப நேரடியான ஆனா ரொம்பவே பயனுள்ள ஒரு உத்தி. ஒரு ஸ்டாக் நீங்க வாங்கின விலையிலிருந்து ஒரு 10% குறைஞ்சா உடனே வித்து நஷ்டத்தை கட்டுப்படுத்துறது, அதாவது ஸ்டாப் லாஸ். இல்லனா ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஏறினதும் வித்து லாபத்தை எடுத்துக்கிறது, அதாவது டேக் ப்ராஃபிட். இது ரெண்டுமே இதுல அடங்கும். இந்த கடைசி உத்தி என்னன்னா, உங்க சொந்த அனாலிசிஸ் மூலமா ஒரு குறிப்பிட்ட விலை இலக்க நிர்ணயிக்கிறது. இது சும்மா தோராயமா ஒரு நம்பரா இருக்கக்கூடாது. கம்பெனியோட எதிர்கால வருமானத்தை வச்சு தர்க்க ரீதியா கணக்கிடப்பட்ட ஒரு மதிப்பீடா இருக்கணும். சரி, இப்போ தனிப்பட்ட உத்திகள்ல இருந்து கொஞ்சம் வெளியே வந்து முதலீட்டு உலகத்துல நடக்கிற புதுமான தவறுகளையும் அதிலிருந்து கத்துக்க வேண்டிய விஷயங்களையும் பார்க்கலாம். இந்த ரெடிட் கமெண்ட் பார்க்க காமெடியா இருந்தாலும் இது முதலீட்டு உலகத்துல இருக்கிற ஒரு பெரிய விவாதத்தை ஆரம்பிச்சு வைக்குது. சிலர் சார்ட்டையும் பேட்டர்ன்ஸையும் நம்புவாங்க, சிலர் கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸை மட்டும்தான் நம்புவாங்க. இதுல எது சரி? இது சூப்பரா விளக்குது பாருங்க. உண்மையில இது ரெண்டும் எதிரியும் கிடையாது, ரெண்டுமே கருவிகள் தான். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஒரு நல்ல கம்பெனியை கண்டுபிடிக்க உதவுது. அதே நேரத்துல டெக்னிக்கல் அனாலிசிஸ் அந்த ஸ்டாக்கை வாங்கவோ விற்கவோ சரியான நேரத்தை கண்டுபிடிக்க உதவலாம். இப்போ முதலீட்டு உலகத்தோட ஜாம்பவான் வாரன் பஃபெட் என்ன சொல்றாருன்னு பாப்போம். அவரு நம்ம 2வது உத்தியான வாய்ப்புச் செலவை தான் மறுபடியும் சொல்றாரு. நீங்க வச்சிருக்கிற முதலீட்டை விட ஒரு சிறந்த வாய்ப்பு கிடைச்சா மாறதுக்கு தயங்கவே கூடாதுங்கிறது தான் இதோட அர்த்தம். சரி, தனிப்பட்ட ஸ்டாக்ஸ்ல தப்பு பண்ணாம இருக்கிறது ஒரு பக்கம். ஆனா இந்த ஒழுக்கத்தை உங்க மொத்த போர்ட்ஃபோலியோக்கும் எப்படி பயன்படுத்துறது?
அதுதான் நம்மள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது. இது போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் பத்தினது. ரீபேலன்சிங்கிறது கேட்க கொஞ்சம் முரணா இருக்கும். அதாவது நல்லா பெர்ஃபார்ம் பண்ற சொத்துக்களை வித்துட்டு மோசமா பெர்ஃபார்ம் பண்றத வாங்கணும். இது மனரீதியா ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் உங்க போர்ட்ஃபோலியோவை சமநிலையில வச்சுக்கவும் தேவையில்லாத ரிஸ்க் தவிர்க்கவும் இது ரொம்ப அவசியம். இந்த டேபிள் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது. நீங்க அடிக்கடி ரீபேலன்ஸ் பண்ணீங்கன்னா, அதாவது காலாண்டுக்கு ஒரு முறை பண்ணீங்கன்னா, உங்க போர்ட்ஃபோலியோ உங்க இலக்கோட நெருக்கமா இருக்கும். ஆனா டிரான்சாக்ஷன் செலவுகள் அதிகமாகும். அதுவே வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணீங்கன்னா, செலவு குறையும். ஆனா உங்க இலக்கிலிருந்து விலகி போக வாய்ப்பு அதிகம். இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லா உத்திகளையும் கருத்துகளையும் ஒன்னா சேர்த்து ஒரே ஒரு சக்தி வாய்ந்த முடிவுக்கு இப்ப வரப்போறோம். ஆக முக்கியமான விஷயம் இதுதான். வெற்றிங்கிறது சரியான ஸ்டாக்க தேர்ந்தெடுக்கிறதுல மட்டும் இல்ல, அது எப்போ ஏன் வைக்கணும்னு ஒரு தெளிவான திட்டம் வச்சிருக்கிறதுலயும் இருக்கு. பயமோ பேராசையோ உங்க முடிவுகளை கட்டுப்படுத்த விடாதீங்க. உங்க திட்டம் உங்களை வழிநடத்தட்டும். இந்த விளக்கத்தை ஒரு நேரடியான கேள்வியோட முடிக்கிறேன். நீங்க ஸ்டாக்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி நிறைய ஆராய்ச்சி பண்றீங்க. ஆனா அது விக்கிறதுக்கு உங்ககிட்ட அதே மாதிரி தெளிவான தர்க்கரீதியான ஒரு திட்டம் இருக்கா? இத பத்தி யோசிங்க. இது உங்க முதலீட்டு பயணத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பா ஏற்படுத்தும்.